அன்பு நண்பர்களே, உங்களுக்கு யார் மீதெல்லாம் பொறாமை? அமெரிக்கன் நாவலிஸ்ட் கோர் விடல் என்பவர் சொன்னதாக ஒரு அழகான கோட், அதாவது when a friend of mine succeeds, something in me dies. என்னுடைய நண்பன் ஒருவன் வெற்றி பெறும்போது என்னுள் ஏதோ ஒன்று இறக்கிறது. என்னுடைய எதிரியோ எனக்கு தெரியாத நபர்களோ வெற்றி பெறுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாமஸ் அக்வினாஸ் என்கிற தியோலஜியன் பொறாமையை பற்றி சொல்லும்போது, envy is an irrational anger at the success of others என்று சொல்கிறார். சரி, பொறாமையை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார்? பொறாமை என்ற பிறகு ஓஷோ விட்டு வைப்பாரா? கேன்சரை விட மோசமான இந்த பொறாமையை, பல குற்றங்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த பொறாமையை பற்றி இந்த வீடியோல ஓஷோ பல சுவாரஸ்யமான கதைகளையும் தகவல்களையும் நமக்கு தருகிறார். Jealousy is a comparison. மேலும் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பது நமது மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. எப்போதும் கம்பேர் செய்து பார் என்பதுதான் அது. அடுத்தவருக்கு நல்ல அழகான வீடு இருக்கிறது, இன்னொரு மனிதருக்கு அழகான உடல் வாக்கு இருக்கிறது, மற்றவர்களுக்கு நல்ல பண வசதி உள்ளது, இன்னும் சிலருக்கு அடுத்தவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகரம் உள்ளது. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்மை கடந்து செல்லும் எல்லோரையும் கம்பேர் செய்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதன் விளைவுதான் இந்த பொறாமை. It is the byproduct of the conditioning for comparison. ஒப்பிட்டு பார்ப்பதை விட்டுவிடும்போது பொறாமையும் மறைந்து விடுகிறது. அப்போது நாம் வேறு யாரும் இல்லை, நாம் தான் என்று தெரிய வரும். அது போதும் நமக்கு. நல்ல வேளை மரத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் போனோம். பிறகு நாம் பச்சையாக இல்லையே என்று மிகவும் பொறாமையாக இருக்கும். கடவுள் ஏன் இந்த ஓர வஞ்சனையுடன் நம்மை படைத்து விட்டார் என்று தோன்றும். பறவைகளோடும் நதிகளோடும் மலைகளோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் விட்டுவிட்டோம். அப்படி நடந்திருந்தால் இன்னும் அதிக துன்பத்தில் இருந்திருப்போம். பிற மனிதர்களோடு மட்டுமே நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். கிளிகளோடும் மயில்களோடும் ஒப்பிட்டு பார்த்தால் நமது பொறாமை அதிகரிக்கவே செய்யும். பொறாமை நமக்கு கொடுக்கும் கடுமையான சுமை நம்மை, நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ அது பெரிய தடையாக இருக்கும். Comparison is a foolish attitude. ஒரு முட்டாள்தனமான அணுகுமுறை. ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர், ஒருவரோடு ஒருவரை ஒப்பிடவே முடியாது. இந்த புரிதல் இருக்கும் மனிதருக்கு பொறாமை இருக்காது. Each is a unique and incomparable. நீங்கள் தான். உங்களைப் போல ஒருவர் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. நீங்களும் யாரையும் போல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுள் எப்போதுமே ஒரிஜினலை தான் உருவாக்குகிறார். கார்பன் காப்பிகள் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது இல்லை. நம்மை பொறுத்தவரையில் எப்போதுமே அடுத்த வீடுகளில் அல்லது பக்கத்து வீடுகளில் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கின்றன. Grass is greener, the rose is rosier. நாம் தொடர்ச்சியாக அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். பிற மனிதர்களின் நிலைமையும் இதேதான். நமது வீட்டிற்கு முன்னால் வளரும் புற்கள் பச்சை பசேல் என்று இருப்பதாக அவர்களும் நினைக்கிறார்கள். Everybody is jealous of everybody else. பொறாமையினால் ஒரு நரகத்தை நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிறோம். பொறாமையால் நாம் ஒரு கேவலமான மனிதராகி விடுகிறோம். ஒரு வயதான விவசாயி தனது கிராமத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை நினைத்து பார்த்து கொண்டு சோகமாக உட்கார்ந்திருந்தார்.
பக்கத்து வீட்டுக்காரர் இவர் உட்கார்ந்திருக்கும் நிலையை பார்த்துவிட்டு, உங்கள் ஆடுகள் அத்தனையையும் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது என்று கேள்விப்பட்டேன் என்று கேட்டார். அதற்கு அந்த வயதான விவசாயி, தாம்சன் ஆடுகளுக்கு என்ன ஆனது என்று திரும்ப கேட்டார். அதற்கு பக்கத்து வீட்டுக்காரர், அவருடைய ஆடுகளும் போய்விட்டன என்று பதில் சொன்னார். எனவே விவசாயி மீண்டும், அப்படியென்றால் லார்சனின் ஆடுகள் என்று அடுத்த கேள்வியை கேட்டார். அதற்கு அவருடைய ஆடுகளும் போய்விட்டன என்று பதில் சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரர். உடனே விவசாயி, அப்படி என்றால் நான் நினைத்த மாதிரி நிலைமை ஒன்றும் மோசமாக இல்லை என்று சொல்லி உற்சாகமானார். எல்லோருமே துன்பத்தில் இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இட் ஃபீல்ஸ் ரியலி குட். எல்லோருமே இழந்து நிற்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒருவேளை எல்லோருமே மகிழ்ச்சியாக சுபிட்சமாக இருக்கும்போது, வெற்றியில் திளைக்கும் போது நமக்கு கசக்கிறது. இட் டேஸ்ட்ஸ் வெரி பிட்டர். நான் ஒரு சூஃபி ஸ்டோரி ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்தான். எனவே தினமும் கடவுளிடம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் எப்போதும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று தனது பிரார்த்தனையில் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் விரக்தியின் உச்சத்தில் கடவுளிடம், கடவுளே, நீங்கள் யாருடைய துன்பத்தை வேண்டுமானாலும் எனக்கு தரலாம், நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் என் துன்பத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், என்னால் இனி தாங்கிக் கொள்ள முடியாது என்று வேண்டினான். அன்று இரவு அவர் ஒரு அழகான கனவு கண்டார். பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ரிவீலிங். அவருடைய கனவில் கடவுள் தோன்றி, மனிதர்கள் எல்லோரிடமும், உங்கள் எல்லோருடைய துன்பத்தையும் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வாருங்கள் என்று சொன்னார். மனிதர்கள் எல்லோருமே தங்களுடைய கஷ்டங்களினால் சோர்வடைந்து போயிருந்தார்கள். எல்லோருமே என்றாவது ஒரு நாள் பிரார்த்தனை செய்யும் போது, நான் அடுத்தவர் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனது கஷ்டத்தை எடுத்து விடுங்கள், இது மிகவும் அதிகம், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கண்டிப்பாக வேண்டியிருக்க வேண்டும். எனவே எல்லோரும் அவரவர் பிரச்சனைகளை ஒரு பையில் போட்டுக்கொண்டு கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். எல்லோருக்குமே ஒரே மகிழ்ச்சி. அவர்கள் எதிர்பார்த்த நாள் வந்துவிட்டது. கடவுள் அவர்கள் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார். இந்த மனிதரும் கோவிலுக்கு ஓடோடி வந்தார். அப்போது கடவுள், உங்கள் பைகளை சுவர் ஓரமாக வையுங்கள் என்றார். எல்லோரும் அப்படியே செய்தார்கள். உடனே கடவுள், இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பையை எடுத்துக்கொள்ளலாம் என்றார். இப்போது மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மனிதர் வேக வேகமாக ஓடி வேறு யாரும் எடுப்பதற்குள் தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கும் அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. ஏனென்றால் எல்லோருமே அவரவர் பைகளை நோக்கித்தான் ஓடினார்கள். எல்லோருமே தங்களுடைய பையை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார்கள். என்ன நடந்தது? முதன்முறையாக எல்லோரும் அடுத்தவர்களின் துன்பத்தை, அடுத்தவர்களின் கஷ்டங்களை பார்த்து விட்டார்கள். அடுத்த மனிதர்களின் பைகள் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது. இரண்டாவது, ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் பிரச்சனைகள் பழகிப்போன ஒன்று. இப்போது அடுத்தவரின் கஷ்டங்கள் யாருக்குத்தான் தெரியும், அந்த பைக்குள் எந்த மாதிரியான பூதம் இருக்க போகிறது என்று. எதற்கு இந்த வம்பு? நமக்கு நமது பிரச்சனைகளை பற்றி நன்றாகவே தெரியும். எல்லாமே பழகி போன ஒன்று. பல வருடங்களாக சகித்து கொண்டு வாழ்ந்து விட்டோம். எதற்காக தெரியாத துன்பங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எல்லோரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்கள். எதுவும் மாறவில்லை. சுமந்து கொண்டு போன அதே துன்பங்களை திரும்ப எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் எல்லோரும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக, நல்ல வேளை, நமது பை நமக்கு கிடைத்ததே என்ற நிம்மதியோடு வீடு திரும்பினார்கள். காலையில் கடவுளிடம், நீங்கள் கொடுத்த கனவுக்கு மிக்க நன்றி. நான் இதுபோல் இன்னொரு முறை கேட்க மாட்டேன். நீங்கள் என்னவெல்லாம் கொடுத்தீர்களோ அதுவே எனக்கு நல்லது. அதனால்தான் எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிரார்த்தனை செய்தார். பொறாமையில் வாழும் மனிதன் நரகத்தில் எப்போதும் இருக்கிறான்.
ஒப்பிடுவதை நிறுத்தும்போது பொறாமை மறைந்து விடுகிறது. பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து விடுகிறது. போலித்தன்மை மறைந்து விடுகிறது. Love yourself and respect yourself the way God has made you. And then immediately the doors of heaven open for you. அவை எப்போதும் திறந்துதான் இருக்கும். நாம் பார்க்க தவறிவிடுகிறோம். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.